ஓம் நம சிவாய. முன்பொரு காலத்துல பணக்கார பிரபு ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. மூத்தவன் அமுதன் மிகவும் நல்லவன், அனைவரிடத்திலும் அன்புடன் வாழ்வான். அது மட்டும் இல்லாம சுய ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி அன்பு பார்வையில பார்த்து அனைவரிடத்திலையும் சமமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதன், இரக்க குணமுடையவன். ஆனால் அவன் தம்பியோ சற்று மாற்றமாக சிந்திப்பவன், இளையவன், யாசகன். யாரிடத்திலும் அன்பு செலுத்தாமல் மிகவும் சுயநலவாதியாக இருந்தான். கொஞ்ச நாட்கள்ல பணக்காரர் அப்பா இறக்கவே அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க இருவரும் ஒரு தடவை கிராமம் ஒன்றுக்கு சென்று அவங்களுக்கு வர வேண்டிய பைசாவை வசூலிச்சுட்டு வந்தாங்க. அந்த காலம் இல்லையா, அதனால அப்ப பைசா பணம்ன்றது பொற்காசுகளா இருந்தது. அவங்க 1000 பவுன்களை வசூலித்து வந்தாங்க. அதனை ஒரு பையில போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. படகுக்காரன் எங்கோ போயிருந்ததால தம்பியிடம் பண மூட்டைய கொடுத்து விட்டு, கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் தம்பி, கொஞ்சம் கண்ணை மூடி தூங்கிக்கிறேன் என்று சொல்லி ஓய்வெடுத்தார் அண்ணன். இதுக்குள்ள தம்பிக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது. அது என்னன்னா, அதே மாதிரி ஒரு பண மூட்டைய கற்களை வைத்து கட்டிட்டு அதை எடுத்து அண்ணன் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அப்புறம் இல்ல கொடுக்கும்போது அப்ப தெரிஞ்சிருமே, நம்ம கொடுக்கும்போது அப்ப வேற ஏதாவது ஒரு யோசனை செய்யணும்னு அப்படியே யோசித்து கொண்டே அவன் அந்த கற்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டினான். கொஞ்ச நேரத்துல படகுக்காரன் வரவே தம்பி தன்னோட அண்ணனை எழுப்பி, அண்ணா படகுக்காரன் வந்துட்டாங்க, வாங்க படகுல ஏறி உட்காரலாம் என்றான் அண்ணனிடம். 2 பேரும் படகுல ஏறி உட்கார்ந்த உடனே படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றுல போகும்போது தம்பி ஒரு மூட்டையை எடுத்து அந்த ஆத்துல நழுவ விட்ட மாதிரி தெரியாம எடுக்கிறப்ப உள்ள விழற மாதிரி செய்துட்டு, ஐயோ அண்ணா, பண மூட்டை ஆற்றுல விழுந்துருச்சே என்று கதறி அழுதான். சரி விடு தம்பி, நீ இவ்வளவு வருத்தப்படாத, நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த காசு இல்லையா, அது நமக்கு வரணும்னு இருந்தா அது எப்படி வந்துரும், அது நம் பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என்று கூறினான் அமுதன். தம்பியும் தான் தந்திரமாக 1000 பவுன்களை தட்டிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தான். ஆனா அவன் அவசரத்துல ஆத்துல போட்டது அந்த பண மூட்டையதான்னு கற்களை வைத்து கட்டிய மூட்டைதான் அவனிடம் இருந்தது என்று அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை. அந்த ஆற்றுல ஒரு பூதம் இருந்தது. தம்பி மூட்டைய ஆத்துல போட்டோனே ஒரு மீனை உடனே விழுங்க சொல்லி கட்டளையிட்டது அந்த பூதம். மீனும் அந்த பூதம் சொன்னபடி நடந்தது. பூதம் தம்பி செய்த அந்த மோசடியை புரிந்து கொண்டது. எனவே அந்த பண மூட்டையை எப்படியும் அண்ணனிடம் சேர்த்து விட எண்ணி மூட்டைய விழுங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது. படகுல தம்பிக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஆஹா, நம்ம எப்படியோ இந்த 1000 பவுனையும் இவனுக்கு பங்கு தராம நம்மகிட்டயே வச்சுக்கிட்டோம், என்ன ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு அப்படின்னு மனதுக்குள்ளேயே பயங்கர மகிழ்ச்சியோட இருந்தான். ஆனா வெளியில அப்படியே சோகமா இருக்க மாதிரி நடித்து கொண்டிருந்தான். ஆனா அண்ணனும், பரவாயில்ல, நம்ம கையில எதுவுமே இல்லை, நீ தெரியாம தானே போட்ட, நீ ஏன் இவ்வளவு வருத்தத்துல இருக்க, விடு தம்பி என்று ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தான் அண்ணன். அண்ணனும் தம்பியும் காசிக்கு வந்து தம் வீட்டை அடைந்தாங்க. தம்பி வீட்டுல தனியா ஒரு இடத்திற்கு போய் தன்னிடம் இருந்த அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். பார்த்ததும் அதில் கற்கள் இருப்பதை கண்டு, ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்ற எண்ணி நானே ஏமாந்தேனே என எண்ணி மனம் புழுங்கினான். அண்ணன் சொல்வது எவ்வளவு உண்மை, அது நம்மோட பணமா இருந்தால், நம்ம எண்ணம் சரியாக இருந்தால் அது நம்மை வந்து சேரும் என்றாரே, என் எண்ணத்திற்கேற்ப எனக்கு பலன் கிடைத்து விட்டதே, ஐயோ இறைவா, நான் பெரிய தவறு செய்து விட்டேன் அப்படின்னு கதறி அழுதானா. ஆனா வெளியில சத்தம் கேட்காம. அன்று சில மீனவர்கள் ஆத்துல வலை போட்ட போது பூதம் மீனவராக மாறி அந்த மீனை எடுத்துக்கொண்டு அண்ணனின் வீட்டுக்கு சென்றது. அண்ணன் அவன் கேட்டபடி ஒரு பவுனை கொடுத்து அந்த மீனை வாங்கி கொண்டாரு.
அதனை அவர் தன் மனைவியிடம் கொடுக்கவே அவங்க மனைவி அதனை இரண்டாக நறுக்கினாங்க. அதனோட வயிற்றிலிருந்து பண மூட்டை வெளியே விழுந்தது. அதை கண்டு திகைத்தான் அண்ணன் அமுதன். இது நம் பணமாச்சே, இந்த மூட்டையில தான் நம்ம வச்சிருந்தோம். இதனை நம்மளோட அப்ப கூட அவர் தம்பிய தவறா நினைக்காம, இது நம்மிடம் கொடுக்கவே இந்த மீனவன் வந்திருக்கிறான், இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று எண்ணி ஆச்சரியப்பட்டு அவனை எப்படியாவது கண்டுபிடித்து இதை அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படி என்று மீனவரை தேட ஆரம்பித்தார் அண்ணன். அப்போது அந்த மீனவர் கண்ணில் பட்டார். அவர் சொல்ல தொடங்கினார், அமுதா, நீ மிகவும் நல்லவன். இந்த ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாய். அது மட்டும் இல்லாம நீ எந்த ஜீவராசிகளும் துன்பத்துல இருந்தா, கஷ்டத்துல இருந்தா உடனே உதவி செய்வாய். ஒரு முறை உன்னோட உதவிய நான் கூட அனுபவிச்சிருக்கேன். நீ படகுல ஒரு நாள் போயிட்டு இருந்தப்ப உன்னோட கையில உணவு பொட்டலம் இருந்தது. அப்ப நான் அந்த பக்கமா பசியில சுத்தி கொண்டிருந்தேன். அதை பார்த்து நீ உன்னோட உணவு பொட்டலத்தை எனக்கு கொடுத்த. அந்த பொட்டலத்துல உள்ள உணவை நான் சாப்பிட்டேன். அது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. ஏன்னா அது நீ அன்புடன் உன்னோட உணவை எனக்கு கொடுத்தாய் அல்லவா, அந்த நல்ல எண்ணமும் எனக்குள்ள போனதால எனக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்தது. அன்றிலிருந்து நான் இப்படி மாறிவிட்டேன். யாரையும் துன்பப்படுத்தாம அவங்களோட எண்ணத்திற்கேற்ப அவங்களுக்கு உரிய பலனை என்னால முடிந்த அளவு கிடைக்குமாறு உதவி செய்யற. அதனாலதான் உன்னுடைய பண மூட்டைய உன் தம்பி வேணுமென்றே தூக்கி வீசிய போது அதை விழுங்கும்படி இந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தேன். அந்த மீனையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். இந்த மீனின் ஆயுள் முடிகிறது. அது தெரிந்துதான் அது இறக்கும் போதும் ஒரு புண்ணியத்தை செய்யற மாதிரி ஒரு நல்லவனுக்கு உதவும்படி அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும் என்று சொல்லி மறைந்தது அந்த பூதம். அதை கேட்டு மகிழ்ந்தான் அமுதன். அது மட்டும் இல்லாம மறைக்காம அவனுக்கு கிடைத்த அந்த 1000 பவுன்கள்ல சரிபாதியா பிரித்து 500 பவுன்களை தன்னோட தம்பியிடம் கொடுத்தாரு. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சிரித்து கொண்டே, தம்பி இது பணம் கிடைச்சிருச்சுப்பா, நான் சொன்னேன்ல நம்மளோட பணம்னா நமக்கு கிடைக்கும்னு, இந்த பவுனோட பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். தம்பி அத வாங்கிட்டு தன்னுடைய அண்ணனோட கண்கள்ல பார்த்து மன்னிப்பு கோரி கால்கள்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. உண்மையாகவே மனம் மாறினார் தம்பி. அன்றிலிருந்து அண்ணனும் தம்பியும் அவங்களோட வியாபாரத்துல மட்டும் இல்லாம உதவி செய்யறதுலயும் சுய ஒழுக்கத்தோட வாழ்றதுலயும் ஒற்றுமையா இருக்கிறதுலயும் போட்டி போட்டு கொண்டு வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியுடன். ஓம் நம சிவாய. எப்பொழுதுமே நன்மையை செய்தால் நன்மையே நடக்கும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். ஓம் நம் சிவாய. அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்பி மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக சுய ஒழுக்கத்தோடு வாழ்வோம். ஓம் நம சிவாய. நன்றி.